எந்த ஒரு முஸ்லிமும் இஸ்லாமிய மார்க்கத்தை மரியாதை குறைவாகவோ கேலி கிண்டலாகவோ செய்யறதில்லை. ஆனால் எந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிடுறாங்கன்னா, நான் தொழுகிறதுனால என்ன கிடைச்சிட போகுது, தொழுது என்னத்தை கண்டேன், நான் தொழலாட்டி அல்லாஹ்வுக்கு தான் ஆகிட போதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ். தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய உபரியான விஷயமா? அதாவது செஞ்சுக்கவும் செய்யலாம், விடவும் செஞ்சுக்கலாம், அப்படிப்பட்ட விஷயமா? அப்ப மார்க்க சட்டங்களை கேலி செய்வதும் கிண்டலாக பேசுவதும் ஒன்றுதான், மார்க்கத்தை நேரடியாக பேசுறது ஒண்ணுதான். இருக்குதா இல்லையா? எனவே மார்க்க விஷயங்கள்ல உதாரணமா, நான் ஒருத்தன் தொழலாட்டி என்ன ஆகிட போகுது, இப்படி எல்லாம் சிலர் பேசுவாங்கப்பா. இது ஒண்ணு. சிலர் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பேசுவாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அதெல்லாம் நான் அல்லாஹ்ட்ட பாத்துக்கிறேன், அதெல்லாம் நான் அல்லாஹ்ட்ட பேசிக்கிறேன், அதெல்லாம் நான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நான் அல்லாஹ்ட்ட பேசிக்கிறேன். இந்த வார்த்தையை ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துவாங்க. பாத்தியா, ஒரு பக்கம் மார்க்க விஷயத்தை ஏளனமா பேசுறாங்க, இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே மக்கள் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க பாரு. இப்ப உதாரணமா சொல்லுவாங்கல்ல, எங்க ஊர் எப்படி தெரியுமா, சொர்க்கம் மாதிரி இருக்கும். எதுக்கு எதை ஒப்பிடுறது? ஊர்ல 4 விவசாயங்கள் இருக்கும், விவசாய பூமிகள் இருக்கும், நல்ல செடிகள் இருக்கும், நல்ல பசுமையா இருக்கும்னு வச்சுக்கவேன். இவங்க எங்க எங்க கொண்டு போய் சொல்லுவாங்கன்னா சொர்க்கம் மாதிரி இருக்கும். இப்படி சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டாங்க. சொல்லுங்க, ஏன் சொல்லக்கூடாது? மாஷா அல்லாஹ், சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. ஒரு 4 விவசாயத்தை பார்த்த உடனே, 4 காத்தடிச்ச உடனே என்ன செஞ்சிடறது, சொர்க்கம் மாதிரி சொல்றேன். இப்ப நான் சொன்ன வார்த்தைகள் நானாக சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியுதா, இல்ல ஹஸ்ரத் நீங்க சொன்னபடி சிலர் இப்படி சொல்றாங்கதான் அப்படின்னு உங்களால உணர முடியுதா? உணர முடியுதா? இல்ல ஹஸ்ரத், நீங்க நீங்களாகத்தான் இதை சொல்ற மாதிரி எங்களுக்கு இதாக அப்படி இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சிலர் ஈமானுடைய பலவீனத்தினால, அவங்க இத்தனைக்கும், அதாவது அவங்களுடைய ஈமானுடைய பலவீனம் தான் காரணம்,